திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாருடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலரு மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இல்லாமல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய அருள்தரும் சிவகாமியம்மை உடனாகி அருள்மிகு சிவானந்த கூத்தப்பெருமானுடைய திருவடி கமலங்களையும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதினத்து நட்சத்திர குருமுனிகளுடைய குருவடி கமலங்களையும் சிந்தித்து இன்றைய நாள் நமக்கு ஒரு நன்னாளாக ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தோடு கூடி இந்த பொன்னாள் எம்பிரான் தம்பிரான் தோழர் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை திருநாளாகும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரர் என்ற திருப்பெயரோடு திருக்கைலாயத்திலே சிவபெருமானுக்கு உடனிருந்து பணிவிடை புரிவதாகிய அணுக்கத் தொண்டு ஆற்றி வந்தார். அதுபோல் உமாதேவியாருக்கு அணிந்திதை கமலினி என்ற இரு சேடியர்களும் அணுக்கத் தொண்டர் ஆக பணியாற்றி வந்தனர். இவர்கள் நாள்தோறும் மலர் கொய்து இறைவனுக்கு உமாதேவியாருக்கும் சாத்தி வந்தனர். ஒரு நாள் மலர் கொய்யும் தொண்டு ஆற்றுகையில் ஆளாள சுந்தரர் அணிந்திதை கமலினி என்பார் மீது மனம் போக்கினார். அவர்களும் இவர் மீது இச்சை கொண்டனர். எல்லாமல்ல இறைவன் இதனை அறிந்து, ஆளாள சுந்தர, நீ பெண்கள் மீது இச்சை கொண்டமையால் பூ உலகத்தில் மனிதனாக பிறந்து அப்பெண்களுடன் இன்புறுவாயாக என கட்டளையிட்டார். அது கேட்ட சுந்தரர் வருத்தமுற்றவராய், அடியேன் மானுட வாழ்வில் மயங்க தலைப்படும் பொழுது தேவரீர் தடுத்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என பிரார்த்தித்தார். அண்ணலும் அவ்வாறே வரம் தந்து அனுப்பினார். ஆளாள சுந்தரர் நடுநாட்டில் திருநாவலூரில் ஆதிசைவ அந்தணர் மரபிலே சடையனார் இசைஞானி அம்மையார் என்ற அருந்தவத்து பெரியவர்களுக்கு மகவாய் அவதரித்தார். பெற்றோர்களால் நம்பி ஆரூரர் என்ற பிள்ளைத் திருநாமம் இடம்பெற்றார். பரமன் அருளால் பல கலைகளையும் பயின்றார். நடுநாட்டு மன்னரான நரசிங்க முனை அரையரின் அபிமான புத்திரியராய் மன்னவர் திருவுருவும் தங்கள் வைதீக திருவுருவும் பொங்க வளர்ந்து வந்தார். மணப்பருவம் உற்றார். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகளை பெரியோர் மனம் நேர்ந்தனர். புத்தூரில் திருமண விழா தொடங்கியது. கண்ணுதல் பரம்பொருள் திருக்கையிலில் வரமளித்தபடியே சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ள வேண்டி விருத்த வேதியராய் திருமண பந்தலில் எழுந்தருளினார். அங்கு கூடியிருந்த அந்தணர் அனைவரும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். வந்தவர் நம்பி ஆரூரரை நோக்கி, எனக்கும் உனக்கும் இடையே ஒரு வழக்கு உள்ளது. அந்த வழக்கு நீ எனது அடிமை என்பதே ஆகும். அதனை முடித்தே மனம் துவங்க வேண்டும் என உரைத்தனர். அது கேட்ட அனைவரும் அதிசயத்தனர். நம்பி ஆரூரர் விருத்த வேதியரை நோக்கி, ஒரு அந்தணர் மற்றொரு அந்தணருக்கு அடிமையாதல் நீர் சொல்லத்தான் கேட்டேன். இவ்வாறு சொல்லும் நீர் பித்தரோ என வெகுண்டு பேசி அவர் கையில் இருந்த ஓலையை பற்றி கிழித்து எறிந்தார். வேதியர் இது முறையோ என கூக்குரல் இட, அப்போது ஆரூரர், உமது ஊராகிய திருவெண்ணெய்நல்லூரில் மறையவர்களிடத்திலே இந்த வழக்கை தீர்ப்போம் என்றனர். அவ்வண்ணமே மூல ஓலை காட்டி ஆரூரர் அடிமை என்பதை வேதியர் நிரூபிக்க சுந்தரர் அடிமையை ஏற்றார்.
வேதியரின் இருப்பிடம் வினாவினார். கிழவேதியர் திரு வெண்ணெய்நல்லூர் அருள்துறை ஆலயத்துள் புகுந்தார். பின் தொடர்ந்து மறையவர்கள் திகைத்தனர். அது கண்ட சுந்தரரும் வியப்புற்றார். திருக்கையலையில் கூறியபடி உன்னை தடுத்து ஆட்கொண்டோம் என மொழிந்து இறைவன் காட்சி வழங்கினார். உண்மை உணர்ந்த சுந்தரர் அப்போது வழியடிமை யாது செய்ய வேண்டுமென வேண்டினார். வன்மை பேசி வன்தொண்டன் எனும் பெயர் பெற்றாய். நமக்கு பெருகிய அன்பின் மிக்க அர்ச்சனை வழிபாடே ஆகும். ஆதலால் நம்மீது சொற்றமிழ் பாடுக என ஆணையிட்டார். அது கேட்ட சுந்தரர் எப்படி பாடுவேன் என ஏங்கினார். பக்தர்கள் அறிய என்னை பித்தனென்றே பாடுக என அடியெடுத்து கொடுத்தார். அந்த அடியை முதலாக கொண்டு பித்தா பிறைசூடி என்னும் பெரிதாம் திருப்பதிகம் பாடினார். பிறகு சுந்தரர் திருநாவலூரரை பெருமானை தரிசித்து கொண்டு திருத்துறையூர் சென்று இறைவனை நோக்கி தவநெறி அருள வேண்டினார். அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டு செய்தர் இடமாகிய திருவதிகை மிதித்தற்கு அஞ்சி அதன் அருகில் சித்தவடமடம் என்ற திருமடத்தில் இரவு தங்கி நித்திரை செய்கையில் அதிகைப் பெருமான் கிழவேதியராக அருகில் துயின்று திருவடி தீட்சை செய்தருளினார். பின்னர் சிதம்பரம் அடைந்து கூத்த பெருமானுடைய குஞ்சித தரிசனம் கும்பிட்டார். பெருமான் கட்டளைப்படி திருவாரூர் செல்லும் வழியில் சீகாழியை குறுகினார். நம்முடைய புகழிவேந்தர் அவதாரமான திருத்தலம் ஆதலால் அதனை மிதிக்க அஞ்சினார். ஊர்ப்புற எல்லையை வலம் வந்தார். இறைவன் காதில் வெண் குழையனாய் காட்சி நல்கியதை தரிசித்தார் நம்பிகள் பெருமான். பின்னர் பல தலங்களையும் தரிசித்து திருவாரூர் சென்று வன்மீகிநாதரை தரிசித்தார். அப்பெருமான் உனக்கு நம்மை தோழனாக தந்தனம் நீ கொண்ட மனக்கோலத்துடன் எப்பொழுதும் இருப்பாயாக என அருள் செய்தார். அன்று முதல் தம்பிரான் தோழராக தியாகேச பெருமானை தரிசித்து வந்தார் நம்முடைய நம்பி ஆரூரர். அப்பொழுது கையிலையில் இருந்த கமலினி என்பார் அந்த ஊர் உருத்திர கணிகையர் குலத்திலே பறவையார் என்ற பெயருடன் தோன்றி நாள்தோறும் தியாகேச பெருமானை தரிசித்து வந்தார். ஒரு நாள் இருவரும் திருக்கையிலையில் சந்தித்தது ஒருவரை ஒருவர் நேசித்தனர். இறைவன் திருவருளால் இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. இறைவனுடைய திருவருளால் பறவையாருடன் வாழ்ந்து வந்த சுந்தரர் தேவாசிரி மண்டபத்தில் சிவன் அடியார்கள் இருந்ததைக் கண்டு அவர்களுக்கு அடியனாகும் நாள் எந்நாளோ என எண்ணியவராய் சுவாமி தரிசனம் செய்தனர். இறைவன் நீ நம்முடைய அடியவர்களை பாடுக என பணித்து தில்லைவாழ் அந்தணர் என அடியெடுத்து கொடுத்தனர். அதனையே முதலாக கொண்டு திருத்தொண்ட தொகை பாடினார் நம்முடைய நம்பி ஆரூரர். பின்னர் குண்டையூர் கிழார் என்னும் வேளாளர் அரிசி முதலிய பொருள் கொடுத்து உதவுகின்ற அந்த திருத்தொண்டு செய்து வர அது பஞ்சத்தால் தடைப்பட்ட போது கிழார் இறைவனை பிரார்த்தித்தார். குண்டையூர் முழுவதும் நெல் மலையை இருக்குமாறு இறைவன் இன்னருள் புரிந்தார். இதனை அறிந்த சுந்தரர் அவற்றை திருவாரூர் கொண்டு போக ஆள் இன்மையால் நீள நினைந்தடியேன் என்ற திருப்பதிகத்தை பாடி பூதகணங்களால் நெல் மலை திருவாரூர் வரப்பெற்றார். எல்லோரும் நெல் பெற்றனர். பிறகு நாட்டியத்தான்குடி கோற்புலி நாயனார் தம் புதல்வியர்களான சிங்கிடையரையும் வனப்பகையாரையும் மனம் செய்து கொள்ளுமாறு வேண்ட அவ்விருவரையும் தம் புதல்வியர்களாக ஏற்று போற்றினார். பிறகு பங்குனி உத்தர செலவுக்கு பறவையார் பொன் வேண்டுதற்கு இணங்க திருப்புகலூர் சென்றார். அங்கு செங்கற்களை தலைக்கு வைத்து நித்திரை செய்தார். அவை பொன்னாக மாறின. அது கண்டு தம்மையே புகழ்ந்து என்னும் திருப்பதிகம் பாடி திருவருளை வியந்தார். பின்பு பல தலங்களையும் தரிசித்து கொண்டு திரு பாண்டிக்குடுமுடி சேர்ந்து மற்று பற்று எனக்கு இன்றி என்னும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடினார். பின்னர் திருமுதுகுன்றத்தில் பழமலைநாதர் அருளிய 12,000 பொன்னை மணிமுத்து நதியிலே இட்டு திரு ஆரூர் கமலாலய குளத்திலே திருப்பதிகம் பாடி எடுத்தார். பிறகு திரு குருகாவூர் வெள்ளடையில் களைப்புற்ற தமக்கு இறைவன் பொதிசோறு கொடுத்தும் மறைந்த அருள் திறத்தினை புகழ்ந்து பாடினார்.
பிறகு தொண்டை நாட்டு தலங்கள் பலவற்றையும் தரிசித்து திரு ஒற்றியூரை அடைந்தார். கையிலையில் இருந்த அணிந்திதை ஒற்றியூரை அடுத்துள்ள ஞாயிறு என்னும் ஊரில் ஞாயிறு கிழார் என்னும் வேளாளருக்கு சங்கிலியார் என்ற பெயரோடு மகவாய் தோன்றி வளர்ந்து வந்தார். மணப்பருவம் முற்றும் ஒருவரையும் மணந்து கொள்ளாது இறைவனுக்கு திருமாலை சாத்தும் தொன்றாற்றி வருகையில் சுந்தரர் அம்மாதினைக் கண்டு இச்சை கொண்டு இறைவனிடத்தில் அவரை தமது மனைவியாக்கும்படி வேண்டினார். இறைவனும் இக்கருத்துக்கு சங்கிலியாருக்கு தெரிவித்து அம்மையாரின் விருப்பத்துக்கு இணங்க மகிழ மரத்து அடியில் சுந்தரரை கொண்டு உம்மை பிரியேன் என்று அவரிடம் சபதம் செய்து தொண்டர்களை கொண்டு அவருக்கு திருமணம் நிகழ்வித்தார் ஒற்றியூர் பெருமான். இவ்வண்ணம் சுந்தரர் இங்கு இருக்கும் நாளில் திருவாரூர் வசந்த விழா அவருக்கு நினைவுக்கு வர எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்னும் திருப்பதிகம் பாடி ஒற்றியூரை விட்டு அகன்றார். சபதத்தில் மீறியதன் காரணமாக கண்ணொளி இழந்தார். திருவெண்பாக்கத்தில் திருக்கோயில் உள்ளீரோ என்று பாட இறைவன் உளோம் போகீர் என்று ஊன்றுகோல் கொடுத்து உதவினார். பின்னர் காஞ்சிபுரத்தில் கச்சி ஏகம்பனை காண இடக்கண் பெற்றார். வழியில் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு திருவாரூர் சேர்ந்து மீளா அடிமை என்ற திருப்பதிகம் பாடி வழக்கண்ணும் பெற்றார். சங்கிலியாரை மணந்ததை கேள்வியுற்ற பறவையார் ஊடல் கொள்ள தியாகேச பெருமான் இருமுறை தூது சென்று ஊடலை போக்கினார். இந்நிகழ்ச்சியை தவறு என்று கருதிய ஏர்கோன் கலிக்காமநாயனாருக்கு இறைவன் சூலநோய் கொடுத்து அதை தீர்க்கும் முகத்தால் சுந்தரருடன் நட்பு கொள்ள செய்தார். சேரநாட்டு மன்னரான சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருக்கு நப்பினராக இருப்பதன் காரணமாக சேரமான் தோழர் எனவும் சுந்தரர் அழைக்கப் பெற்றார். அது முதல் இருவரும் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு வெள்ளம் பெருகிய காவிரி வழிவிட திரு ஐயாற்று பெருமானை தரிசித்தனர். பிறகு சேரமா நாட்டில் சில காலம் தங்கினார். திரு அஞ்சைக்களத்து அப்பனை வழிபட்டார். திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசிக்க விரும்பினார். சேரமான் பெருமாள் கொடுத்த பொருள்களை திரு ஆரூருக்கு எடுத்துச் சென்றார். செல்லும் வழியில் திரு முருகன்பூண்டியில் பூதகணங்களாகிய வேடர்கள் பொருள்களை கவர்ந்து கொள்ள கண்டு அந்த ஊர் பெருமானை திரு முருகன்பூண்டி முருகநாதரை எத்துக்கு இங்கிருந்தீர் என பாடி பொருளை மீண்டும் பெற்று திருவாரூர் சேர்ந்தார். சில நாள் கழித்து சேரமான் நாட்டுக்கு செல்ல விரும்பினார். வழியில் கொங்கு நாட்டு தலங்கள் சிலவற்றையும் தரிசித்து கொண்டு திரு புக்குளியூர் அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை பெற்றோர் மகிழ மீட்டு கொடுத்தனர். பின்பு சேரநாடு அடைந்து சேரமான் பெருமாளுடன் வதிந்தார். அப்பொழுது அவ்வாறு இருக்கின்ற நாட்களில் ஒரு நாள் திரு அஞ்சைக்களம் சென்றார். உலக வாழ்விலிருந்து விடுபட விரும்புவதையும் விடையேறு வித்தகனிடம் விண்ணப்பித்தார். விண்ணவர் பெருமானும் விருப்பத்தை நிறைவேற்ற வெள்ளை யானையை தேவர்களுடன் அனுப்பினார். ஆடி சுவாதி நன்னாளில் வெள்ளை யானையின் மீது இவர்ந்து சேரமான் பெருமாளையும் நினைந்த வண்ணம் சுந்தரர் கையிலை சேர்ந்தார். இதனை உணர்ந்த சேரமான் பெருமாள் குதிரையின் செவியில் 5 எழுத்து ஓதி சுந்தரரை பின்தொடர்ந்து திருக்கையிலை மேவினார். பறவையாரும் சங்கிலியாரும் முன்பு போலவே கமலினி அணிந்திதை ஆக திருக்கையிலையைச் சேர்ந்தனர். சுந்தரர் அருளிய திருப்பதிகங்கள் 100. இவை 7ஆம் திருமுறைகளாக இலங்குகின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய போற்றுதலுக்குரிய நம்பி ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை துதித்து பேரின்ப பெருவாழ்வு உய்துவோமாக. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.